சின்ன சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே vs டிசி சேப்பாக்ல நடக்க போற மேட்சை பத்தி தான் ப்ரிவியூ பண்ண போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச். 2 பாயிண்ட்ஸ்க்காக சிஎஸ்கே இயங்கிட்டு இருக்காங்க ருத்ராஜ் கேப்டன்சில. இன்னொரு பக்கம் டிசில மில்லர் ஒரு ரன்ல மேட்சை தவற விட்டு அடுத்து இப்ப சேப்பாக்ல வந்து பயங்கரமா வின் பண்றோன்ற ஒரு மோட்ல வந்திருப்பாங்க. இந்த மேட்சை பத்தி ப்ரிவியூ பண்ண நான் என்னோட பிளே பாய் அனலிஸ்ட் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு ஒரு எம்ஐ ஃபேனை கதற விட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன பிளே பாய், ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஹலோ கைஸ், வணக்கம். எப்படியாச்சும் ஒரு வின்னை எங்கேயாச்சும் எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. அதுக்கு டிசி தான் கரெக்டான ஆளுன்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, மோஸ்டா டிசி வந்து இப்போ வந்து வெல் பேலன்ஸ்டு டீமா இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஓகேடா, நான் 11 நான் சொல்லிடுறேன்டா. சிஎஸ்கேல வந்து மோஸ்டா ருத்ராஜ், சாம்சனு, அவங்க 2 பேரும் ஓப்பனிங் வந்து நல்லா செட் ஆகும்னு சொன்னாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இப்போ வரைக்குமே அது வந்து கிளிக் ஆகல. மேபி திருப்பி நீ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மாத்திரை திருப்பி ருத்ராஜ் மாத்திரை மாறுறாங்களான்னு தெரியல. அப்புறம் வேற சாம்சனு, அப்புறம் பிரீவிஸ், அந்த என்ன சொல்றது சவுத் ஆப்பிரிக்கன் பேபி ஏபி, அவரு கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்ஃபர்மேஷன்லாம் அப்படிதான் வருது, அவர் பிராக்டிஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அடுத்து தூபே, சர்ஃப்ராஸ் கான், நூர் அகமது, ராகுல் சகர், கலீல், முகேஷ், அப்புறம் வேற யாரு, முகேஷ் சௌத்ரி, தென் மேட் ஹென்ரி. அப்புறம் இம்பாக்ட் பிளேயர்ல வந்து சாரி ஹென்ரி ஓவர் 10, இம்பாக்ட் பிளேயர்ல வந்து ஸ்ரேயஸ் கோபால். இதுதான் என்னோட 11. ஓகே ஓகே. பிரேவிஸ் விளையாடுவானா கன்ஃபார்மா? ஆமாடா, விளையாடுவான். ஏன்னா நானும் இன்ஃபர்மேஷன்லாம் வந்துச்சு எனக்கும், இந்த மாதிரி அந்த இன்ஜுரியில இருந்து வெளியே வந்துட்டு இப்போ நார்மலா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ராபபிள் மோஸ்டா இன்னைக்கு 11ல கண்டிப்பா அவர் இருப்பான். தோனி நேத்து மேட்ச் பிராக்டிஸ் பண்ற மாதிரிலாம் காமிச்சாங்களே. மேட்ச் பிராக்டிஸ் பண்ணாருதான். அது வந்து என்ன சொல்றது, சும்மா வந்து அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக. பட் ஸ்டில்லுமே இன்னும் அவர் அந்த ரிஹாபிலேஷன்ல தான் இருக்காரு. ஸோ இன்னைக்கும் தலை தரிசனம் கிடைக்காது அப்படின்னு அபிஷியலாவே கிரவுண்ட்ல இருந்தே எனக்கு ஒரு அப்டேட் வந்துருச்சு. கிரவுண்ட்ல இருந்து? அது சரி. இப்பெல்லாம் நீ அடிக்கடி கிரவுண்ட் எல்லாம் போறேன், என்ன கதைன்னு தெரியல. சிஎஸ்கே ஜெர்சி வேற போட்டு இருக்கிற, என்னடா அதாவது சேர்ந்துட்டியா? சரி விட, அதெல்லாம் உன்னோட இது, எனக்கு எதுக்கு. சரி, நீ சிஎஸ்கே ஸ்குவாட சொல்லிட்டேன். நான் டிசியோட ஸ்குவாட்ல எந்த பெருசா சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கல. ராகுல், நிசாங்கா, அபிஷேக் போறல் திருப்பி உட்காரதான் போறாரு. ராணாவை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது சமீர் ரிஸ்வி நல்லா பண்ணியிருக்கான், அந்த பையனை வச்சு கண்டினியூ பண்ணுவாங்க. டேவிட் மில்லர், அக்ஷார் பட்டேல், அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ், விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், நட்ராஜன், முகேஷ் குமார், அகிப் நபி, இந்த மாதிரி இம்பாக்ட் பிளேயருக்குள்ளதான் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அசுதோஷ் சர்மா திடீர்னு வருவாரு, இல்ல ரிஸ்வின் திடீர்னு வருவாரு, இல்ல அகிப் நபி தேவைப்பட்டா வருவார். அவங்களுக்குள்ள இந்த அளவுக்கு தான் வந்து ஒரு மாதிரி ஷஃபிள் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த அந்த சைட்ல பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் நல்லா இருக்கு. அபிஷேக் போறலே அவங்க 11ல எடுத்துட்டு வராத அளவுக்கு டீம் இதுவா இருக்கு. பட் அவங்க டீம்ல இருக்க ஒரே வீக் லிங்க் நான் என்னன்னு பாக்குறேன்னா நிதிஷ் ராணா மட்டும்தான். நாகுலும் நிஷாங்காவும் ஒரு மாதிரி செட் ஆகுறாங்க. பட் நிதிஷ் ராணா ஃபயர் பண்ண மாட்டாரு, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணாவுக்கு பதிலாக அபிஷேக் பொருள் எடுத்துட்டு வந்து அவங்க ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா போனா போதும் சமீர் ரிஸ்வியை ஒன் டவுன் இறக்கிட்டு அசுதோஷ் சர்மாக்காவது ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். பட் டிசி அந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும், அது பண்ணா நல்லா இருக்கும். சரி, நீ சொல்ற டீம் ஓகே. பிரவிஸ் வேற வந்துட்டாரு. இப்ப கண்டிப்பா பேட்டிங்ல வந்து ஒரு 200 அடிக்கிற டீம் 230 அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் போலிங் இன்னும் வீக்கா தானே இருக்கு. என்ன சொல்றது அப்படின்னா, உண்மையா சொல்லணும்னா ஆமாதான், இல்லைன்னு சொல்ல. பட் பின் அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான். கலீல் இன்னுமே வந்து அந்த ப்ராப்பரா ஒரு என்ன சொல்றது, என்னதான் விக்கெட் எடுத்தாலும் அந்த ரன்னை லீக் பண்ணி தான் அந்த ஒரு விக்கெட்டோ தட்டு மாதிரி தான் வருது. மேட் ஹென்ரி சொல்லவே வேணாம், கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு வாரி வாரி வாரி. கார்த்திக் தியாகி மாதிரி இங்க மேட் ஹென்ரி நம்ம இதுக்கு. அவர் எப்படி இப்ப ரன்னை வாரி வாரி வழங்குறாரோ அந்த மாதிரி. ஸோ ஓவர் டென் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் எபிலிட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரேயஸ் கோபால் இறங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன, உனக்குதான் கிரவுண்ட்ல இருந்து அப்டேட் வந்திருக்குமே, ஸ்ரேயஸ் கோபால் இறங்குறாரா? கோபால் இல்ல இறக்குனா நல்லா இருக்கும். ஏன்னா இல்லடா, ராகுல் சகரே ட்ரை பண்ணி, நூர் அகமது இந்திய கிரிக்கெட் சிஎஸ்கேவின் தங்க மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில. அதனால தங்க மகனை கண்டிப்பா அவங்க வச்சுப்பாங்க. சோ இன்னும் ஒரு ராகுல் சகருக்கு ஒரு மேட்ச் சான்ஸும் கொடுத்தாச்சு. பெர்ஃபார்ம் பண்ணாரான்னு கேட்டா ஏதோ பண்ணாரு. இம்பாக்ட் பிளேயர்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் எடுத்துட்டு வரல. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கோபால் கிட்ட போலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸ்ரேயஸ் கோபாலுமே வந்து சும்மா கிடையாது. இப்போ ரீசெண்டா நடந்த ரஞ்சி டிராஃபில வந்து அவரு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து போலர்ன்ட்டு. அவர் போலர்லாம் கிடையாது, அவர் பியூர் ஆல்ரவுண்டர் மாதிரி மாறிட்டாரு.
10 மேட்ச்ல ஒரு 450 பிளஸ் ரன்னுக்கு மேல எடுத்திருக்காரு, பிளஸ் 48 விக்கெட்ஸ். இதுல சூப்பர். 2 10 விக்கெட் ஹால் வேற. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அட் த எண்ட் ஒரு 7 ஆர் 8 நேத்து ஆர்சிபில நடந்துச்சு பாரு, ஒரு 7 விக்கெட் டவுன்லயுமே அவங்களால ஒரு 200க்கு மேல வர முடியுது அப்படின்னா, ஸ்ரேயஸ் கோபால் அட்லீஸ்ட் ஒரு 20 ரன்ஸ் அடிச்ச ஒரு பவுலர் ஒரு 20 ரன்ஸ் அடிச்சா அது வந்து ஆப்போனன்ட் டீமுக்குமே ஒரு இது தானே. என்னடா இவன் அடிக்கிறான், இவெல்லாம் நம்ம சிலபஸ்லயே இல்லையேடா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். வேலிட் ஸோ பாயிண்ட், எனக்கு தெரிஞ்சு வேலிட் பாயிண்ட். ஸ்ரேயஸ் கோபால் ட்ரை பண்ணா நல்லா இருந்திருக்கும். நானும் யோசிச்சது தான். ஸ்ரேயஸ் கோபால் ட்ரை பண்ணலாம். அவங்க கிட்ட சரக்கே கிடையாது. இருக்கிற சரக்க வச்சு எப்படி ம், வேலை வாங்கணும்னு தான் யோசிக்கணும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் ஐடியா. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஐ மீன் நல்ல விஷயம்னு சொல்ல மாட்டேன். ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, பெஸ்ட் ஸ்பின் ட்ரையோ வெர்சஸ் ஒஸ்ட் ஸ்பின் ட்ரையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப நீ பாத்தீங்கன்னா அக்கீல் ஹுசேனும் விளையாட மாட்டாரு, இன்ஜுரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த சைட்ல ம், பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அக்ஷார் பட்டேல், டீசெண்டா போடக்கூடிய விப்ராஜ் நகம்னு சொல்லிட்டு உனக்கு ஸ்பின் அட்டாக் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸ்ரேயாஸ் கோபால் எடுத்துட்டு வந்தாதான் தெரியும் அவர் நல்லா போடுவாரான்னு சொல்லிட்டு. பட் அதையே நீ மேட்சப்ஸோட கம்பேர் பண்ணி பாரு. ஒவ்வொரு இதுலயும் நீ வந்து ஏற்கனவே ருத்ராஜும் சாம்சனும் தடவிட்டு இருக்காங்க. அந்த சைட்ல போலிங் முகேஷ் குமார் அப்படி இப்படின்னு சுமாரா போட்டாலும் சப்போர்ட் பண்றதுக்கு லுங்கி இங்கடி நல்ல போலர். அக்ஷார் பட்டேலும் 2 ஓவர் பவர் ம். பிளேல போடுவாரு. ஸோ மேட்ச் அப்னு பார்த்தா டிசி இங்கேயும் அகேடா இருக்கு. அடுத்து மிடில் ஓவர்ஸ் வரேன்னு வச்சுக்கோங்க. மிடில் ஓவர்ஸ் மறுபடியும் அக்ஷார் பட்டேல், குல்தீப் யாதவ், விப்ராஜ் நிகம் அப்படியே லுங்கி கிரீன் ஷஃபிள் பண்ணும்போது இந்த மிடில் ஓவர்ஸ் இங்க ஆடுறது யாருன்னு பார்த்தா சிவம் டுபே மட்டும் தான் ஒரு மாதிரி நல்ல ஸ்பின் ஹிட்டர். பட் நீங்க என்னன்னா கிறிஸ்டன் ஸ்டெப் ஸ்குவாட்ல இருக்காரு. மேபி இது ஒரு மாதிரி ஈவனான பேட்டிலா ஆகலாம். எத்துல திருப்பி வரும்போது நீங்க ஸ்டப்ஸ் டுபேக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓவர்டன் எந்த அளவுக்கு ஃபயர் ஆவாது எனக்கு பேட்டிங்ல தெரியல. அப்பப்போ ஒரு 6 அடிக்கிறாரு கண்டி ரொம்ப லாங் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர் மாதிரி தெரியல. சோ அந்த டைம்ல அவங்க வந்து ஒரு நட்ராஜன், குல்தீப் யாதவ்லாம் வரும்போது அவங்க எப்படி பேட்டில் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தா எனக்கு டிசி தான் அகடா தெரியுது. அப்படியே நீ டிசியோட பேட்டிங் வந்துன்னு வச்சுக்கோங்க. ராகுல் பேக் டு ஃபார்ம். ராகுலுக்கு சேப்பாக்ல ஆட ரொம்ப பிடிக்கும். ஸோ ராகுல் கண்டிப்பா சிஎஸ்கே போன வருஷமே பாத்தீங்கன்னா சேப்பாக்ல ஒரு 90 ரன்ஸ் கிட்ட அடிச்சாரு அவரு. ஸோ ராகுல், நிசாங்க் கான் பார்க்கும்போது இந்த சைட்ல கலீல் அஹ்மத், அன்ஷுல் கம்போஸ் எல்லாம் போட்டா அசால்ட்டா அடிச்சிருவாங்க. மேட்டன்ட்ரி எல்லாம் போட்டா சொல்லவே தேவையில்ல. ஸோ மேட்ச் அப் வைஸ் நீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், மேபி நீ சொல்ற மாதிரி ஸ்ரேயஸ் கோபால் வந்து மிடில் ஆர்டர்ல கிளிக் ஆகி ஒரு மாதிரி பிரசாந்த் வீருக்கு திடீர்னு ருத்ராஜுக்கு மூளை வந்து ஓவர் கொடுத்து மிடில் ஓவர்ஸ்ல ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணா ஒண்டிய ஒரு மாதிரி சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஐ திங்க் டிசி ஒரு மாதிரி ரொம்ப அகேடா தான் இருக்கு. இந்த மேட்ச் ஈஸியா வின் பண்றவங்க தான் எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? கரெக்ட். பட் எனக்கு வந்து இதுல ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு. நீ ம். வந்து சொன்னது பெஸ்ட் ட்ரியோ வெர்சஸ் ஃபர்ஸ்ட் ட்ரியோ. ம். பெஸ்ட் டியோன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா குல்தீப் அக்ஷர் ஃபைன். பட் விப்ராஜ் வந்து போன சீசன் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இந்த சீசன் இல்ல. நீ கூட பார்த்தா தெரியும், லாஸ்ட் மேட்ச் ஒரே ஓவர்ல 23 ரன்ஸ் டேக் பண்ணாரு. ம். ஆனா ஆமா. ஒரு மேட்ச் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அது ம். நானும் அக்செப்ட். பட் இன்னுமே அந்த ப்ராப்பரான அந்த போன வாட்டி இருந்த அந்த ரிதம் இல்ல. சோ ம். அதனால எனக்கு தெரிஞ்சு விப்ராஜ் ஓவர டேக் ஆன் பண்ண சான்ஸ் இருக்கு, ஹை சான்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி அந்த ட்ரியோல வந்து விப்ராஜ் இன்னைக்கு 11ல இருந்தான்னா அவன் ஓவர கண்டிப்பா ஓகே, இவனோட ஓவர கொஞ்சம் நம்ம அடிச்சு ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி. நேத்து எப்படி உங்க இதுல அபி நந்தன், சாரி உன்னோட இதுல சொல்லணும்னா அபி நந்தன், அவனோட இதுல டேக் ஆன் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி வேணா பண்ண வாய்ப்பு இருக்கு. ரைட், ரைட். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகம். போலிங் ஆப்ஷன்ஸ் அதிகம். 5ல இருந்து 6 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அக்ஷார் பட்டேல் 4 ஓவர் பவுலர், குல்தீப் யாதவ் 4 ஓவர் பவுலர், முகேஷ் குமார் 4 ஓவர் பவுலர், நட்ராஜனும் அப்படிதான், லுங்கி இங்கடியும் அப்படிதான். சரியா? உனக்கு அவங்க டீம்ல ஆப்ஷன்ஸ் அதிகம். அவங்க மேபி தெரியல. நான் பார்த்த வரைக்கும் விப்ராஜ் நிகம்க்கு ஓவர் கொடுக்காம கூட அவங்க 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ விப்ராஜ் நிகன் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இருக்கிற அப்படி ஸ்பின் அவங்களுக்கு பண்ணா அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். கரெக்ட். ஸோ இந்த ஆங்கிள் பார்க்கும்போது எனக்கு டிசி அகேடா தான் தெரியுது. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் சிஎஸ்கே இந்த டீமை பீட் பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு கண்டிப்பா கிடையாது. அன்டில் சஞ்சுவோ இல்ல ருத்துவோ இல்ல ஆயுஷ் மாத்ரேவோ அவங்க 3 பேரும் ஒரு மாதிரி 3 பேர்ல 2 பேர் ஃபயர் ஆகாத வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல ஒண்ணுமே இல்ல. சாம்சன் இன்னைக்கு வந்து எப்படி நல்லா விளையாடுவாரா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எப்படி கான்பிடென்ட்டா யாரு? தெரியறாரு அவரு சஞ்சு சாம்சன்? சஞ்சு சாம்சன். நம்ம வந்து நம்மளே வந்து நிறைய வாட்டி பேசணும், சேட்டா கீட்டா அப்படியா பண்ணுவாரு இப்படி பண்ணுவாருன்ட்டு. ஆடின மேட்ச் எல்லாம் 8-6 அப்படிங்கறதால இப்ப பின்கோடு. அவருமே கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. டேய் நான் பாட்டுக்கு செவனேன்னு தாண்டா நல்லா தாண்டா இருந்தேன், என்ன போயிட்டு இவ்வளவு ஹைப் ஏத்தி இப்ப ஒரு ரன் கூட வரமாட்டேங்குதேடா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ம். தெரியல. ஆடணும் தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கதறாங்க, டேய் டேய் இந்தியாவுக்கு அப்படி அடிச்சு கொடுத்தியடா, சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு வந்தியடா, ஏன்டா அடிக்கவே மாட்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ சாம்சன் அடிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நேத்து மேட்ச் நம்ம சூரியவன்ஷி ப்ரெடிக்ட் பண்ணோம், ம். அடிச்சான்.
இந்த மேட்ச் சாம்சன் சொல்றோம், அடிக்க தான் செய்யணும், அடிப்பான், பாப்போம். சரி, என்ன மில்லர் வேற ஒரு ரன் அடிக்க முடியாம மேட்ச விட்டாரு போன மேட்ச். சாரி 2 ரன் நினைக்கிறேன். அத பத்தி என்ன நினைக்கிற? பாவம். எனக்கு அத என்ன சொல்றதுன்னே தெரியலடா. பீயிங் மில்லர் இஸ் நாட் அன் ஈஸி அப்படின்னு ஒரு கோட்டே போட்டுடலாம். வை? ஏன்னா அந்த ஓவர்ல பிரசித் கிருஷ்ணா ஓவர்ல 106 மீட்டர் ஒரு சிக்ஸ். ம். இந்த ஐபிஎல்லே 106 மீட்டர், அதாவது 100 மீட்டருக்கு மேல இப்ப இவன் தான் அடிச்சான். ம். அடுத்த பால் அந்த ஓவர்லயே கேமே மாறிடுச்சு. 106 மீட்டர் அடிச்ச சிக்ஸ் ஒருத்தனால ஒரு சிங்கிள் எடுக்க முடியல. இத ஆக்சுவலி வந்து பேட்ஸ்மேனோட கெட்ட நேரம்னு சொல்றதா, இல்ல பவுலர் அவ்வளவு நல்லா போட்டான்னு சொல்றதா? போலர் நல்லா போட்டான்றத உனக்கு 2 ரன் இருக்கும்போது நீ அப்பவே சிங்கிள் எடுத்திருந்தீங்கன்னா மேபி உனக்கு சூப்பர் ஓவர்லாம் போயிருக்கும்ல. அங்கதான் நான் மிஸ்டேக்கா தெரியல. பாக்குறேன். அதுதான் அது எங்க விட்டான், இல்ல ஒருவேளை மேட்ச நின்னு நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா மில்லர் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹெட்மேயர் மாதிரி அவன் நான் பினிஷர் கிடையாது, அவன் பினிஷர். ம். ஹெட்மேர் ஓகே. அதனால அவன் மேபி அவன் முட்டு கொடுத்துடலாம். ஆக்சுவலா நான் எப்படி நினைச்சேன்னா, ஜிடி வெர்சஸ் டிசி கண்டிப்பா வந்து ஜிடி வேற ஏற்கனவே, அதாவது மில்லர் வந்து எக்ஸ் ஜிடி பிளேயர். என்ன எப்படா நீங்க விடலாம், நான் பாடுறா உங்களை வச்சு செய்யறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆடுவான்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த 1 ரன் எங்க இதாச்சுன்னு தெரியல. பட் மில்லரும் பாக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவனால அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப மூஞ்செல்லாம் சோர்ந்து போய் ரொம்ப கஷ்டமா இருந்தது பாக்கவே. அதுல எனக்கு இருந்தே மேபி அவன் மீண்டு வந்தானா இல்லையான்னு வேற தெரியல. இந்த மேட்ச்ல அப்படி எப்படி ஆட போறான், ஒருவேளை அந்த மேட்ச்ல இருந்தே அப்படியே இருக்கானாங்கிறதும் தெரியல. இல்லடா ஏமாங் பாதானி செம கோச்ல அவர் அதெல்லாம் வீட்டு கொண்டு வந்துரும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல அவன் பொழப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்குமே மில்லர் ஷோ பார்ப்போம்னு நினைக்கிறேன். மில்லர் அடிச்சு தான் ஜெயிக்க போகுது டிசின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னோட ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா டிசி வந்து 55, சிஎஸ்கே 45 வின்னிங் பர்சன்டேஜ். நீ என்ன சொல்ற? நான் வந்து 52-48, 52 டிசி, 48 சிஎஸ்கே. என்னடா மஞ்சள் சட்டை போட்டு டிஎஸ்சி வின் பண்ணுன்னு சொல்ற? யார்ரா நீ? ப்ராப்பரா சொல்லணும்ல எதுவா இருந்தாலும். ஓ, நீங்க வந்து லாஜிக்கா தான் பேசுவீங்க. அது சரி. அப்கோர்ஸ். நீ வந்து சிஎஸ்கே சட்டை போட்டாலும் உனக்கு எல்லாம் எம்ஐ ஃபேன் இருப்பான். அதனால நான் இதை நம்ப மாட்டேன். கரெக்ட் கரெக்ட். சரி, ஓகே ஓகே. மக்களே, இந்த ரிவ்யூ நாங்க வந்து சிஎஸ்கே தான் இந்த தோக்க போகுதுன்னு சொல்லி இப்பவே நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். மேட்ச் அப்படிதான் போவோம். ஐம் ஷுர் அபவுட் இட். இந்த ப்ரிவ்யூ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய் பாய். பாய்.